ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஃபேப்ரிக் ஸ்டுடியோ. இன்றைக்கி வீடியோவில் ஒரு சிம்பிளான அண்ட் பியூட்டிஃபுல்லான ஸ்லீவ் டிசைன் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஷார்ட் ஸ்லீவாக இருந்தாலும் ஸ்லீவோட ஹைட் கொஞ்சம் அதிகமாக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ 7.5 இன்ச் எடுத்திருக்கேன். வித் 8 இன்ச் இருக்குது. இப்போது ஸ்லீவ் ரவுண்டில் வர அந்த கர்வ் கட் பண்ணுறதுக்கு ஹைட்டில் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் ரவுண்டில் 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு கர்வாக லைன் போட்டு கட் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் கர்வ் ஸ்கேல் இருக்கு இல்லையா, ஆர்ம் ஹோல் ஸ்கேல், அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போது கட் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து சேம் மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு கேன்வாஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேன்வாஸ் பேப்பரை ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். 3 இன்ச் ஹைட்டும் 8 இன்ச் லென்த்தும் இருக்க மாதிரி பேப்பர் எடுத்திருக்கேன். ஸ்லீவோட சென்டரும் இந்த பேப்பர் பேஸ்டிங்கோட சென்டர் ஃபோல்டிங் எட்ஜும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு கிளாத்தை பேப்பர் பேஸ்டிங்க்கு மேலே ஒரு 1/2 இன்ச் மட்டும் கேப் விட்டுட்டு இந்த மாதிரி அவுட்டர் லைனை மட்டும் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம போட்ட லைனுக்கு அவுட்டரில் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் ஆர் 3/4 இன்ச் வைடு இருக்க மாதிரி இன்னொரு லைன் வரைஞ்சிக்கிறேன். நான் வந்து 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி லைன் போட்டுட்டு இப்போ அதை கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ண பேப்பர் பேஸ்டிங்கை ஒரு கிளாத்தில் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கிளாத் வந்து நான் சேம் கலர், அதாவது ஸ்லீவோட சேம் கலர்லேயே எடுத்திருக்கேன். இந்த பேப்பர் பேஸ்டிங்கோட 2 சைட்லேயும் ஒரு 1/2 இன்ச் கேப் இருக்க மாதிரி கிளாத்தை விட்டுட்டு கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மேல் பக்கமாக இருக்க கிளாத்தில் சின்ன சின்னதாக கட் போட்டுட்டு நான் ஃபேப்ரிக் க்ளூ வச்சுட்டு ஒட்டிக்க போகிறேன். இந்த இடத்துல வேணும்னா நீங்கள் தையல் கூட போட்டுக்கலாம். ஆனால் ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஒட்டிட்டிங்க அப்படின்னா ஒரே ஒரு தையல் மட்டும் வெளிப்பக்கமாக தெரியும். ஃபினிஷ் பண்ணும்போது நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். இப்போது மேல் பக்கம் மட்டும் இந்த மாதிரி க்ளூ வச்சுட்டு ஒட்டிட்டேன். இப்போ இந்த கேன்வாஸோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். இப்போ இந்த கேன்வாஸை ஸ்லீவோட ராங் சைடில் வச்சுட்டு அடித்து திருப்பிடலாம். ஃபஸ்ட்டு இந்த டிசைனோட சென்டரை வந்து கரெக்டாக வச்சுட்டு ஒரு பின் பண்ணிக்கோங்க. சென்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த இடத்துல நீட்டாக ஒரு பின் பண்ணிட்டிங்கன்னா மூவ் ஆகாது உங்களுக்கு தைக்கும்போது. இப்போ இந்த டிசைனை ஸ்லீவோட ராங் சைடில் வச்சுட்டு கீழே பேப்பர் பேஸ்டிங்க்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சில் கேப் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த கேப்லேயே தைச்சிடலாம். பேப்பர் பேஸ்டிங் மேலே தையல் விழக்கூடாது, அது பக்கத்துலேயே விழுற மாதிரி கரெக்டாக பார்த்து தைச்சிக்கோங்க. சென்டரில் அந்த ஷார்ப் எட்ஜில் கரெக்டாக பாயிண்ட் பண்ணிவிட்டு தைச்சிக்கோங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும். இப்போ இந்த வளைவுகள்லாம் சின்ன சின்னதாக கட் போட்டுடலாம். அந்த ஷார்ப் எட்ஜ் கிட்ட ஒரு நல்ல ஒரு நீட்டான கட் போட்டுக்கோங்க, அப்போ தான் டர்ன் பண்ணும்போது கிளாத் நீட்டாக டர்ன் ஆகும். இப்போ இந்த டிசைன் நம்ம ஃப்ரண்ட் பக்கமாக திருப்பி எடுத்தாச்சு. நீட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் கான்ட்ராஸ்ட் கலரில் கிளாத் எடுத்திருக்கேன். இதோட வித் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு, லென்த்தும் 2 இன்ச் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். இதோட ஆப்போசிட் எட்ஜஸை இந்த மாதிரி 2 தடவை ஃபோல்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடச்சிரும். இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் 2 சைடு அந்த ஷார்ப் எட்ஜஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் அப்படியே ஸ்லைட்டாக ரவுண்ட் எட்ஜஸ் மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மேலே கீழே வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். கோர்த்து எடுத்துட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு லீஃப் டிசைன் மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் லீஃப் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி ஸ்லீவில் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிசைனோட அந்த சென்டர் ஷார்ப் எட்ஜில் நீடில் பாயிண்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சைட்லேயும் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்ச அந்த லீஃப் டிசைன் இருக்கு இல்லையா, அதை அப்படியே லைனாக வச்சுட்டு மேலேயே ஒரு தையல் போட்டுடலாம். இப்போது மேல் பக்கமாக ஒரு தையல் போடுவோம். அதனால தான் நான் பேப்பர் பேஸ்டிங் ஸ்டிச் பண்ணும்போது, அந்த டிசைனை ஸ்டிச் பண்ணும்போது க்ளூ வச்சு நான் கிளாத்தை ஒட்டிக்கிட்டேன்.
ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும்தான் நம்மளுக்கு வெளியே தெரியும், அதுக்காக தான். இப்போ அடுத்தடுத்து லீஃப் டிசைனை நான் லைனாக வச்சுட்டு மேலேயே ஒரு தையல் போட்டுறேன். இந்த மாதிரி ஒரு சைடே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் ஸ்டிச் பண்ணிடலாம். இதை ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். அவ்வளோதான், 2 சைட்லேயும் இப்போ இந்த லீஃப் டிசைனை ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த லீஃபோட ஷார்ப் எட்ஜஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஸ்லீவோடு வச்சு அட்டாச் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பீட் ஒன்று கோர்த்துக்க போகிறேன். இது நம்ம நார்மல் த்ரெட் அண்ட் நீடில் யூஸ் பண்ணிவிட்டு தைச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்லீவ் டிசைன் ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ எல்லா லீவ்ஸ்லேயும் சின்ன சின்னதாக பீட்ஸ் கோர்த்தாச்சு. அவ்வளோதான், வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.